ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நொவியோ அப்படிங்கிற கிரெடிட் கார்டை எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து நிறைய கிரெடிட் லிமிட் இருக்கணும் அந்த மாதிரிப்பட்ட அவசியம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் கேட்பாங்க. ஸோ உங்கள் ஃபுல் நேமை ப்ராப்பராக என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோட்டிஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 2-3 பர்மிஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இதோட ஹோம் பேஜுக்கு போயிடும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கெட் மை கார்டுன்னு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதான் கார்டு அப்ளை பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு அந்த கெட் மை கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுடைய மெயில் ஐடி மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். ஸோ கீழே வந்து கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க மெயில் ஐடி மூலமாக வந்து லாகின் பண்ண கேட்கும். ஸோ எந்த மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் மொபைல் நம்பரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா செக் பாக்ஸுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை டைப் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, ஸோ உங்கள் மெயில் ஐடி அதே மாதிரி தான் உங்கள் மெயிலை டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். உங்கள் மெயிலுக்கு ஓடிபி மெசேஜ் வந்துடும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணி ரெண்டுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பேன் கார்டை வெரிஃபை பண்ணணும். அதுக்கு உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேன் கார்டில் இருக்க நேம் அப்படியே அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபை, உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோடனே உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் நீங்கள் அதை கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லிமிட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா ஒரு கன்சென்ட்டை வந்து அக்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேங்க் இருக்கோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரு, மறுபடியும் அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வேலிடேட் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ராசஸ் டு பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. இந்த கார்டுக்கு அது கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜிபே மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிபே ஈஸியாக இருக்கும். அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் அந்த கூகுள் பே, பேடிஎம் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 ருபீஸை வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணோன்னே டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இல்லை கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேரீடா இல்லைனா சிங்கிளா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் மதர் நேம், ஃபாதர் நேம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருப்பாப்பா. அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் இன்கம் எவ்வளோ, நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆக்குபேஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னென்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆதாரில் இருக்க அட்ரஸ்னால் நீங்கள் கண்ணி கொடுத்துலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு அட்ரஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதிலே வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துக்கலாம். இதுவே ஆதாரில் இருக்க அட்ரஸ்னால் கீப் இட் சேம் பெர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நாமினி பேர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் மதர் நேம், ஃபாதர் நேம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓகேனா நீங்கள் கண்ணி கொடுக்கும்போது
ஒரு ஓடிபி மெசேஜ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அதை வந்து அதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கேஒய்சி தான். ஸோ வீடியோ கேஒய்சி தான். அது எந்த டைமில் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிற டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. உங்கள் சிக்னேச்சர்லாம் போட்டு அவங்களுக்கு காமிக்க வேண்டியிருக்கும். எல்லாமே இந்த எல்லா ஸ்டெப்புமே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேனா உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விர்ச்சுவல் கார்டு இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமே அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.